டைம் என்ன? பஸ் வர நேரம் தான். சரி இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஐயோ ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவியை கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கியா? சாவியை கொடு, நான் போறேன். சாவியை கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுறீங்க போயிடு. இன்னொரு தர ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்திருப்பான், தூங்கட்டும். டேய் சித்தப்பா, டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயிலு மயிலே என்ன என்ன சொல்றா? பண்ணா மயில என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலயா? டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்திருப்பான், தூங்கட்டும். டேய் சித்தப்பா, டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயிலு மயிலே என்ன என்ன சொல்றா? பண்ணா மயில என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலயா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் மேலே எப்படி அடிக்க வைப்பா? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல, நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது. கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். சும்மா அப்படி சொல்லாதடா. கடன் நமக்கு முக்கியம்டா, அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்க, ஏந்திரிங்க அண்ணே. கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக சேட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. வச்சு பூரி ரெடி பண்ணு. தம்பி தண்ணி குடா. ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம், மேல தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. சாவி பசங்களா இது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் புது சரக்கு நல்லது தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் விடா, அடிப்பான்டா. போடா. ஓ கொடுத்துருவா போ.
எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், விளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன இடம் ஓர பண்ணிட்டு தெரியாம போட்டேன். என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு பேப்பர் கூட நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு தெரியல. என்னடா கடை மூடி இருக்கே? என்னடா அடிக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஆச்சி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. போன் பண்ணிக்க கூடாது. நம்ம இல்ல உண்மையில மூத்தமா தெரியுது. டேய் நல்லா தேடா. இரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிடுறோம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதுன்னு? ஒரு பிரச்சனைனா எவடா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி அப்புறம் கடையில வந்து குடிக்கிற அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில வச்சு. ஆச்சி, அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்யற இடத்துல. ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன். சரி, ராத்துல தானே யூஸ் ஆகுது, பகல்ல சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பா போச்சு இல்ல? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்ல நாயுடுன்னா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்றுதான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா அந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்பிட்டுறல? நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க, கிளம்பு. போ. டேய் போட.
நட்றா. ஆச்சி ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்ல பட்ட அவமானம் அப்படியே நின்னு போயிடும். ஒண்ணு பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்க எங்க இருங்க. ஏய் ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய் ஏய் கிளம்பு என்ன கிளம்பு. பாக்குற போன்றாங்களே. போடா போடா. உட்காருங்க. ஐயா உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. வாடா.